இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு பார்க்கலாம். காலையில் மைதாவில் பூரி பண்ணியிருந்தேன். மைதாவில் எப்போவுமே பூரி பண்ண மாட்டோம். சரி வேறு கோதுமை இல்லை, ரவை இல்லாதனால மைதா கொஞ்சம் இருந்தது, அவனுக்கு மட்டும் டிஃபனுக்கு பூரி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மதியம் லஞ்சுக்கு ஒயிட் ரைஸு, அப்புறம் சிறு பருப்பு போட்டு மிளகா கிள்ளி போட்டு சாம்பார் வச்சுருந்தேன். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு அப்பளம் தான் வறுத்தேன். இந்த முறுக்கு அப்பளமும் இன்னொரு அந்த வடுவும் சொன்னார்ல, அந்த அந்த அப்பளம் தான் வறுத்துருந்தேன். பூரிக்கு என் பையனுக்கு கொஞ்சம் சாம்பாரும் ஒரு முட்டை மட்டும் வறுத்து கொடுத்துருந்தேன். அதை வச்சு தான் அவனுக்கு பூரி கொடுத்தேன். அப்புறம் ஸ்நாக்ஸ்க்கு ஆப்பிள் தான் கட் பண்ணி வச்சுருந்தேன். பருப்பு சாதம் மாதிரி ஆயிடுச்சு கலர்னோடனே. கொஞ்சமாக தான் சாதம் போட்டு கொடுத்தேன், ஏன்னா காலைல பூரியும் பாலும் குடிச்சிட்டு போனான். இது ஹெவியாக இருக்கணும். மதியானம் கொஞ்சமாக சாப்பாடும் பருப்பு போட்டு கொடுத்துருந்தேன். அப்புறம் கொஞ்சம் அப்பளம், ஸ்நாக்ஸ்க்கு ஆப்பிள் கட் பண்ணி கொடுத்துருந்தேன். இன்றைக்கி இதுதான் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு. வாங்க சாப்பிட்லாம்.